கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. இந்த கால வேளையிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக இன்றைக்கு அடைக்கப்பட்ட கதவுகளெல்லாம் திறக்கப் போகிறது. மூடிய கதவுகளெல்லாம் திறக்கப் போகிறது. இதோடு வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாசலை தேவன் திறக்கிறார். ஒரு சமயம் ஒரு வயதானவர், 63 வயதானவர், அவர் 7 வருடங்களாக ஒரு நாயை வளர்த்து வந்தார், செல்ல பிராணி. ஒரு நாள் இவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. நெஞ்சு வலி ஏற்பட்ட உடனே அந்த நாய் பதறி துடித்து ஓடி போய் அப்படியே அங்கும் இங்கும் பக்கத்தில் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து ஆம்புலன்ஸில் அந்த பெரியவரை ஏற்றுறாங்க. எதுனா நாய் எப்படி ஆம்புலன்ஸில் ஏற்ற மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்க நேரத்தில் ஆம்புலன்ஸு பின்னாடியே இந்த நாய் வேகமாக ஓடுது. 8 கிலோமீட்டர் வேகமாக ஆம்புலன்ஸை துரத்திட்டு ஓடுது. இதை சைடில் பார்த்த அந்த ஓட்டுநர் என்ன செஞ்சிட்டான், திடீர்னு வண்டியை நிறுத்திட்டான். வண்டியை நிறுத்தினோடனே இதனுடைய முயற்சியை பார்த்தான், இதனுடைய பிரயாசத்தை பார்த்தான். உடனே வாகனத்தை நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸு கதவை திறந்துவிட்ட உடனே உள்ளே ஓடி போய் அந்த எஜமானை பார்த்தது. உடனே எஜமானுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த ஹார்ட் அட்டாக் கூட அப்படியே சரியாயிட்டிருக்கும். இதிலிருந்து நாம் 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, அது தான் வளர்த்த அந்த தகப்பனுக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு மிருகமாக இருந்தது. 2வது, என் எஜமானை இனிமேல் நான் பார்க்க மாட்டேன், முடியாது போல இருக்கே என்று ஏங்கி தவித்த அந்த மிருகத்துக்கு, அந்த நாய்க்கு மூடிய கதவும் திறந்தது. இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பவுலும் சீலாவும் ஒரு சிறைச்சாலையிலே துதித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்று குறைந்த 39 அடி 5 முறை வாங்கி சரீரத்தில் ரத்தம் சொட்ட துதித்து கொண்டிருக்கிறார்கள், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். துதித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், தேவனை பாடினார்கள் என்று போட்டிருக்கு. 3 காரியங்களை செய்தார்கள். எப்பொழுது? பல இக்கட்டுகளில், பல இன்னல்களில், துன்பங்களில் அப்படியே துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இடைவிடாமல் துதிக்கிறாங்க. அவர்கள் எடுத்த முயற்சி, அவர்கள் எடுத்த பிரயாசம் உடனே சடுதியாக திடீர்னு அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலண்டெல்லாம், எல்லா கட்டுகள் எல்லாருடைய கட்டுகளிலும் கலண்டது. காவலில் உள்ளவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இடைவிடாமல் நீங்கள் முயற்சி எடுப்பீங்களா? இடைவிடாமல் துதிப்பீங்களா? 1 Thessalonians 5:17 சொல்வது, இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அந்த 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 நன்றியுள்ள ஒரு மிருகம், நாயுடைய விடாமுயற்சி அந்த மூடிய கதவையும் திறக்க வைத்தது. அந்த நாயினுடைய முயற்சி அந்த எஜமானை பார்க்க வைத்தது. இந்த நாயினால் அந்த எஜமானுடைய உள்ளத்தில் ஒரு உயிர்மீட்சியும் வந்தது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. உங்களுக்காக கர்த்தர் மூடிய கதவுகளெல்லாம் இந்த நாளிலே திறப்பார். இந்த நாள் கர்த்தருடைய நாள். விசுவாசத்தோடு இருங்க. அடைக்கப்பட்ட கர்ப்பமெல்லாம் திறக்கும். விசுவாசிக்கிறீங்களா? காட் பிளஸ் யூ. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே எல்லாரும் மகிழ்ந்து கலிகூறும்படியாக உதவி செய்யும். ஆண்டவரே, உலகமெங்கும் இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உலகமெங்கும் உம்முடைய ஆராதனையிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க. என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன், ஆலயத்துக்கு போகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். துதி கனம் மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless you.